ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளில் காலையில் நாங்கள் வந்திருக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துடும்படியாக இருக்கிறோம். தேவனுடைய கிருபையின்படி இந்த நாளில் உங்களுடைய தயவை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக, இந்த அன்பிலே நாங்கள் மகிழத்தக்கதாக, உங்களுடைய அரவணைப்பிலே நாங்கள் புதுவரிக்கத்தக்கதாக இந்த நாளை தந்திருக்கிறேன். உங்களுடைய வேதத்தோடு கூட நாங்கள் செலவு செய்கிற நேரம் எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மை நாம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோபுடைய காரியங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே முடிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்குது. யோபுடைய காரியங்களை சீக்கிரம் முடிக்கணும்னு விரும்புகிறேன், அதை முடிய மாட்டேங்குது. யோபுடைய அதான் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான கருத்தை நம்ம போன வகுப்பில் பார்க்கலை. அதனால் அதை பார்த்துட்டு போனால் நல்லா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோபுடைய செல்வங்களை பற்றி நம்ம போன வகுப்பு படித்தோம். அதனால் அதிகமாக அது நேரம் எடுக்க விரும்பலை. இப்போ இன்றைக்கு அதனுடைய விலை மதிப்பு, அவருக்கு இருந்த விலை மதிப்பு என்னங்கிறதையும் நான் ஓரளவுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை காமிச்சிருக்கேன்ல, ரைட். இப்போ தானத்திலேயே சிறந்த தானம் நிதானம். அதனால் யோபுடைய நிதானத்தை தான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். யோபுடைய வாழ்க்கை வரலாறு நிதானமாக செய்யணும். சாதாரணமாக நமக்கு நம்ம கேட்குற ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு செய்யலைன்னா, ஆண்டவர் கண்ணு இருக்கா, ஆண்டவர் காது இருந்தால் நான் செய்கிற ஜபத்துக்கு கேட்க மாட்டாரா, ஆண்டவர் கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை அப்படின்னு நம்ம கடிச்சு கொட்டிடுறோம். அப்புறம் சில வேளைகளில் இதனாலேயே நிறைய பேர் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. நான் கேட்டேன், எதுக்கு ஆண்டவர் பதில் தரல, நீங்கள் எல்லாம் ஆண்டவர் இது பண்ணுறாங்க போய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு அப்பப்பட்ட நண்பர்கள் இருந்தாங்க. ஆனால் நம்ம பார்க்கணும், தேவன் மிக சிறந்த ஞானம். அவருடைய ஞானத்துக்கு ஒப்பிடும்போது நம்மளாம் ஒன்றும் இல்லை. அதனால் ஆண்டவரை நம்ம கணிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமும் கிடையாது. யோபுடைய எல்லா பொருட்களும் நஷ்டமடைந்தாலும், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் நஷ்டமடைந்தாங்க. மனைவி நஷ்டமடைத்தான், உயிரோடு இருக்கான். ஆனால் அவர் சொன்ன காரியம் அவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிட்டான்னு சொன்னான். ஏன்னா யோபு பின்மாற்றம் அடையல, யோபுக்கு பதிலாக யோபுடைய மனைவி பின்மாற்றம் அடைந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்னமோ கிருபையாக அந்த அம்மாவுக்கு கிருபை கொடுத்து ரெண்டாவது அவங்க மூலமாகவே ஆசீர்வாதம் வர செய்தார். ஆனால் அதுக்காக நான் அவங்க ஒரேடியாக பின்மாற்றம் சொல்ல முடியாது. அந்த அந்த வெந்த புண்ணில் வேல்பாய்ச்சான்னு சொல்லுவோம். வெந்த புண்ணில் வேல்பாய்ச்சாரு. இவரே ஏற்கனவே வெந்து போயிருக்கிறார், நொந்து போயிருக்கிறார், எல்லாம் இழந்து போயிருக்கிறார். அந்த இதில் அவங்க சொல்கிற அந்த வார்த்தை ஈட்டியில் குத்துறமாக இருக்குது. அந்த நேரத்திலும் யோபு நிதானத்தை இழக்காமல் நிதானமாக, அதுதான் யோபுடைய சிறப்பு. அப்போ செல்வம் போயிடுச்சு, மக்கள் மனை போயிடுச்சு, அவர் தெருவு கொண்டார். மதித்து பயந்து வாழ்ந்த வேலைக்காரர்களும் அவரை மதியாமல் போயிட்டாங்க. அது அவரே சொல்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவர் ரொம்ப நிதானத்தோடு இருந்தாருங்கிறத நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போது இங்கே பிசாசுகளை பற்றியும் தேவதூதரை பற்றியும் சில கருத்துக்களை சொல்லிட்டு போனால் இந்த இதனுடைய முழு இது நமக்கு தெரிய வரும். என்ன பைபிளில் இந்த நம்ம இந்த பகுதியில் என்ன பண்ணுறது, தேவபுத்திரனுடைய அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கணும். 1வது அதிகாரம் சாத்தானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோம், ஒரு நாள் 6வது வருஷம், ஒரு நாள் தேவபுத்திரர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்ற போது, 1 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 நின்ற போது, 1
அப்போது தேவபுத்திரர்கள் யார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு உண்டு. அதுக்கு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் இறக்கம் பாராட்டுறவங்க, ஏழைங்களை கல்யாணம் பண்ணுறவங்க, ஆனால் இவங்கெல்லாம் பெரிய பெரிய பிரபுக்கள், இவங்கெல்லாம் பிரஜாதியர்களை கல்யாணம் பண்ணாத அல்லது பிரஜாதிகளை கல்யாணம் பண்ணாலும் அவங்களை ஆண்டவற்று நடத்தின ராஜாக்கள் அல்லது தேசத்தினுடைய அதிபதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, சேத்துடைய வழி வந்தவர்கள், சேத்துடைய வம்சாவழியை சேர்ந்தவர்கள். ஏன்னா சேத்து ஆதாமுடைய 3வது மகன் இல்லையா. காயின் விழுந்து போயிட்டான், காயின் கொலைகாரன் ஆகிட்டான். அப்போது காயினை பற்றி நிறைய குட்டி கதைகள்லாம் இருக்குது. அவனும் இப்போ சாத்தான் பேசுகிற மாதிரி, ஏவாளும் சாத்தானும் உறவு கொண்டதுனால தான் இவர் பிறந்தாருங்கிற மாதிரியும், அவர் ஆதாமுக்கு பிறக்கலைங்கிற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியல. காயின் முதல் மகன் இல்லையா. அப்போது சாத்தான் இந்த மரத்தில் தொங்கி சோதிக்கும்போது அவருடைய கண்களை திறந்தார் இல்லையா. அப்போது அது அவர்கள் பால் உறவில் ஈடுபடுத்தினார் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம மறுக்கணும், அதெல்லாம் உண்மை இல்லை. ஆபேல் இறந்து போயிடுறார். ஆபேலுக்கு சந்ததி இருந்ததாக தெரியவில்லை. காயினுக்கு உள்ள சந்ததி தான் நமக்கு பைபிளில் சொல்லப்படுது. ஆபேலுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகளை பற்றி நமக்கு பேரெல்லாம் சொல்லப்படுறது. ஆனால் சேத்துடைய பிள்ளைகளை பற்றி நிறைய தகவல்கள் நமக்கு வருது. அதனால் இவங்க இந்த தேவபுத்திரர்கள்ங்கிறவங்க சேத்துடைய வழி வந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பரிசுத்தவான்கள் என்ற ஒரு கூட்டம் அந்த நாட்களில் இருந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் தங்களை பாதுகாத்து கொண்டாங்க, பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து கொண்டாங்கங்கிற ஒரு கருத்து உண்டு. அதனால் அவர்களை தேவ புத்திரர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் உண்மையில் இங்கே தேவபுத்திரர்கள் என்பவர்கள் தேவதூதர்கள், தேவனுடைய தூதர்கள். என்னுடைய கருத்துப்படி ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஒரு காலத்தில் என்ன யோசனைனா, கடவுளும் தேவதூதர்களும் யார் உண்டாக்காமே உண்டாகிருக்காங்கன்னு சொல்லி, கடவுளும் தேவதூதர்களும் யாரும் உண்டாக்காமல் உண்டாயிருக்காங்க. அவர்களுக்கு கடவுளுடைய அத்தனை தகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய அறியாமையின் காலத்தில் நான் கொண்டிருந்த ஒரு எண்ணம். தேவன் தேவதூதர்கள், தேவன் தேவதூதர்கள் தான். ஆனால் உண்மையில் தேவன் சர்வவல்லவர், தேவன் சர்வவல்லவர். அவருக்கு நிகராக இணையாக யாரையும் வைக்க முடியாது, யாரையும் வைக்க முடியாது. தேவன் மூவரில் ஒருவர், தேவன் மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர், மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவன். இந்த தேவனை தான் யாரும் படைக்கவில்லை, அது சிருஷ்டிக்கவில்லை, படைக்கவில்லை அல்லது சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் தேவன் படைக்காதவர்கள் என்று எதுவுமே இல்லை. தேவன் படைக்காதவர்கள் எவைகளும் இல்லை, எல்லாமே தேவனால் படைக்கிறது. அதுவும் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு படைக்கப்பட்டது. சரி, சரி, யோவான் சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் அவராலே அன்றி ஒன்றும் உருவாகவில்லை. ஆக இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாம் படைக்கப்பட்டன அப்படின்னு கொலோசியர் சொல்லி, சரிங்களா? ஆக இப்படிப்பட்ட தேவனை நாம் தேவதூதரோடு இணையாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்போ இந்த கத்தோலிக்கர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை உண்டு. அவர்கள் தேவதூதர்களை தேவனாக வணங்குவார்கள், தேவதூதர்களுக்கு வேண்டிக் கொள்வார்கள். அதனால அவங்களுக்கு
காப்ரியேல், மிகாவேல், விசேஷமாக மிகாவேல், மைக்கேல் அவங்கள தான் வந்து இது பண்ணுவாங்க. விசேஷமாக அவர் வந்து காவல் தூதனுங்கிறதுனால ஆக தேவதூதர்களை அவர்கள் வணங்கவும் செய்கிறார்கள். நாம் வந்து தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்வது பற்றி புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆராதனை செய்யக்கூடாது, தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். உதாரணமாக நம்ம வந்து வாசிக்கிறோம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் 15வது வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில். ஸோ தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்லது படைக்கப்பட்டவர்கள். அதனால தான் நான் சொன்னேன், எல்லாமே படைக்கப்பட்டது. ஆண்டவர் காற்றை படைத்தாரு, நீரை படைத்தாரு, சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், ஒளியை படைத்தாருங்கிறது போல தேவதூதர்களையும் படைத்தார். ஆக தேவதூதர்கள் படைக்கப்பட்டவர்கள். அதனால தான் அதை நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. இப்போ இந்த கீர்த்தியில் சாந்தூரில் ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்குது. அவங்க பெரிய தலை உயரத்துக்கு 7-8 அடிக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. காப்ரியேல் மிகாவேல் போல். அந்த சர்ச்சு பேர் மைக்கேல் சர்ச்சு. அங்கே அந்த தேவதூதன் கீர்த்தியில் படைச்சி வச்சுருக்காங்க. அவங்க இது பண்ணி அங்கே போகிறவங்கெல்லாம் அந்த காலில் விழுந்து கும்பிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். என்ன ஆக அவர்கள் படைக்கப்பட்டவைகள். ஆக தேவதூதர்கள் படைக்கப்பட்டவர்கள். தேவன் படைக்கும்போது நம்முடைய திருச்சபையினுடைய விளக்கப்படி அவர்கள் கொடுக்குற வியாக்கியானப்படி நமக்கு 3 தூதர்கள், தலைமை தூதர்கள். யார்? காப்ரியேல், மிகாவேல், லூசிபர். ஆச்சுங்களா? ஆனால் கத்தோலிக்க வேதத்தின்படி 7 தூதர்கள். என்ன அதனால் அந்த தூதர் பேரில் நமக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன நமக்கு வேண்டியவங்க இவங்க 3 பேர். இதில் 3 பேருக்கும் என்னென்ன இருந்ததுங்கிற படிக்கிறது பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதை நம்ம இப்போ தொடர்பு கிடையாது. ஒருவேளை தூதர்களை பற்றி நீங்கள் தியாலஜியில் படிக்கும்போது அது படிக்கலாம். ஆனால் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். நமக்கு ஆண்டவர் சுத்தமான ஏதாவது ஒரு காலத்தில் நம்ம வந்து தூதர்களை பற்றி நான் செய்த ஆராய்ச்சியின்படி நிறைய கருத்துக்கள் இருக்குது. நம்ம படிக்கலாம். ஸோ இப்போது எந்த தூதராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் படைக்கப்பட்டவர்கள். யாரும் சுயம்பாக வரவில்லை. தேவனை தவிர மற்ற எதுவுமே சுயம்பு இல்லை. சுயமாக உருவாக இருக்குங்கிறது. நம்மை ஏமாற்றுகின்ற வேலையை செய்கிற சாத்தான் இது சுயம்பு அது சுயம்புன்னு சொல்லி நம்முடைய கவனத்தை திரும்புவார். இப்போ சிவலிங்கம்னு ஒன்று, அது வந்து அது அசிங்கத்தில் அசிங்கம். ஆனால் அந்த அசிங்கத்தில் அசிங்கமானதை வந்து என்ன சொல்லுவாங்க, சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயம்பு லிங்கம் தானாக உருவாச்சு அப்படின்னு. அதெல்லாம் யார் மூலமாக வந்ததுன்னா சாத்தானாகிய லூசிபர் மூலமாக மக்கள் மத்தியில் ஏற்றப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் அதனுடைய தோற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது வரலாறு புராணங்கள் படிக்கும்போது நம்ம காதை நல்லா அடைச்சிக்கணும்.
காலங்களை வேறு சில வேளை நம்முடைய விசுவாசத்தையே குறைச்சி போட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆக சுயம்பாக எதுவும் இல்லை. நான் சொல்ல வர்றது சுயம்பாக எதுவுமே இல்லை தேவனை தவிர. ஆக தேவதூதர்கள் உண்டாக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை காற்றுகளாக உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த உண்டாக்கப்பட்ட இந்த தேவதூதர்களில் லூசிபர் என்று சொல்லக்கூடிய, நாம் சாத்தான் என்று அழைக்கக்கூடிய, பிசாசு என்று சொல்லக்கூடிய பழைய பாம்பாகிய வருஷத்தை நான் படிக்கும்போது நாம் மிகுந்த கவனத்தோடு படிக்க வேண்டியிருக்கும். எனக்கு என்ன நம்முடைய அவிசுவாசத்தை நம்ம விசுவாசத்தை விட்டு விலக்கி அவிசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். அதனால் இந்த ஏசாயா 14வது அதிகாரமும் எசேக்கியேல் 28வது அதிகாரமும் இதுக்கு ஒரு நல்ல 14 ஏசாயா 14, அதே போல் எசேக்கியேல் 28. இப்போ இந்த தேவதூதரை பற்றி பிசாசுகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சாத்தான், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேவதூதன், ஒவ்வொரு அதிகாரியும் கட்டுப்படுத்துகிற ஒரு சாத்தான் உண்டு, ஒவ்வொரு அதிகாரியும் கட்டுப்படுத்துகிற ஒரு தேவதூதன் உண்டு. இதில் யாருக்கு ஒப்பு கொடுக்குறாங்கிறது ரெண்டாவது விஷயம். சரிங்களா? இது வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்டுக்கு போல ஒரு ஊருக்கும் ஒரு சாத்தான் உண்டு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தேவதூதன் உண்டு, ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதை விட மேலாக நிசாச்சல் போல நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாக்கும் தூதனும் பாழ்கடிக்கிற ஒரு சாத்தனும், பாதுகாக்கிற தூதனும் பாழ்கடிக்கிற ஒரு சாத்தனும், நம்மை விசுவாசத்தை விட்டு விலக்கி அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சாத்தானம் உண்டு. அவிசுவாசத்தை நீக்கி நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்மை சத்தியத்திலே பரிசுத்தத்திலே வளர்த்துகிற தேவதூதர்களும் உண்டு. இதை நாம் தெளிவாக ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கக்கூடிய தூதர்கள் தானே தேவதூதர் சொல்ல முடியாது. இல்லை, ஒவ்வொரு ஊருக்கும் தூதர்களும் தேவதூதர்களும் உண்டு, சாத்தானுடைய தூதர்களும் உண்டு. அதனால தான் நம்ம இந்த கோயிலெல்லாம் ஊர் மலையில் கட்டியிருப்பாங்க, ஊர் தொடக்கத்தில் கட்டியிருப்பாங்க, நல்லா கவனிச்சுப்பாங்க. இப்போ நம்ம கூடலூரை எந்த சக்தி ஆனதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கூடலூரில் நுழைகிற ஊட்டியிலிருந்து சனீஸ்வரன் உண்டு. அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஊர் மையத்திலையும் யார் இருக்குது? அதுதான். அது பல பேர்களை நம்ம வச்சுருக்கோம். விநாயகர், முருகர், அது இது. அதை நல்ல கவனிச்சோம்னா அந்த ஊரினுடைய அந்த வாசல் எல்லையில் இருக்கும். நம்ம ஊர்கள் அந்த நாட்டில் நம்ம தமிழ் மக்கள் மத்தியில் என்ன சொல்லுவாங்க? எல்லை முனீஸ்வரன், எல்லை காவல் தெய்வம், எல்லை முனீஸ்வரன் கேட்டுங்களா? பிளைன்ஸில் இருக்கு. அதனால் எல்லைகள் எல்லாம் மலைகளில் உட்காந்துருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் உட்காந்துருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில்.
அது போலவே தீருடைய ராஜாவையும் தீரு நாட்டையும் ஆளுகிற தூதர்கள் உண்டு என்று சாத்தானுடைய தூதர்கள் சாத்தான் உண்டு என்று சொல்லி எசேக்கியேல்ல படிக்கிறோம். எந்த நாட்டை? தீரு நாட்டை. வேதத்தில் எசேக்கியேல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுபுத்திரனே, 2வது வசனம், மனுபுத்திரனே நீ தீருவின் அதிபதியை நோக்கி, தீருவின் அதிபதியை நோக்கி. தீருவின் அதிபதி யாரு? அந்த நாட்டில் யார் ராஜாவாக இருந்தாங்க? நமக்கு சொல்லப்படலை. ஆனால் இங்கே அதிபதின்னு சொல்றது யாரும் அதை சொல்லுது? அந்த அந்த அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கின்ற சாத்தான், அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிற சாத்தானை குறித்து சொல்லுது. ஸோ சொல்றார், ஆண்டவர் உழைக்கிறது என்றால் உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன். இந்த அதிபதி சொல்றாங்கன்னா, அதிபதி யாரு? அந்த நாட்டில் யார் இருந்தாங்களோ எசேக்கியேல் ராஜாவுடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய காலத்தில் யார் ராஜாவாக இருந்தாங்களோ, ஒருவேளை அதை நம்ம இதில் கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன், யூடியூப்பில். நம்ம ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம். என்னென்னு, எசேக்கியேல் எந்த ஆண்டில் இருந்தாரோ அந்த ஆண்டு காலத்தில் தீருவை ஆண்ட அரசர் யார் அப்படின்னு போட்டோம்னா இப்போ வர ஏஐ வந்து நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தோம். ஸோ பற்றி நிறைய சொல்லுது. நான் சமுத்திரத்தின் நடுவிலே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்திலே உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போலாக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. மனுஷனுங்கிறது ஆகுங்கிறது நல்ல வார்த்தை நினைக்கிறேன். ரைட். அதே போல 2வது 14. ரைட். இப்போ அதையே அதை அப்படி வச்சுட்டு 14வது அதிகாரத்துக்கு வந்தால், ஏசாயா 14வது அதிகாரத்துக்கு வந்தால் 4வது வாக்கியத்தில் என்ன சொல்லுது? பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, பாபிலோன் ராஜாவின் மேல் நீ சொல்லும் வாக்கியமாவது. அப்போ பாபிலோனை ஆட்சி செய்த மன்னன் யார்? ஏசாயா புஸ்தகத்தில் அதை பார்த்த அந்த காலத்தில் அதை பார்த்து நமக்கு தெரியும். ஏசாயா 14 நேபுகத்நேச்சர்லாம் நமக்கு இருக்காது. அப்போ பாபிலோன் இது இந்த காலத்தில் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தெரியும். இந்த இது இப்போ பாபிலோன் ராஜாவையுமே யாரும் ஆட்சி செய்யுது? சாத்தான் தான் ஆட்சி செய்யலாம். அதனால தான் அவனுடைய இருதயம் மேட்டுமையாக இருக்கு இல்லையா? அதனால தான் அவன் வந்து என்ன சொல்றான், என்ன வணங்குங்கிறான். மனம் திரும்பணும்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த அளவுக்கு மனம் திரும்பணும்னு தெரியல. சார், எசேக்கியா டைம்ல ராஜாவா இருந்த இதோபால். ஸோ அந்த ஏஐ கண்டுபிடிச்சிங்களா? ஏஐயில் போய் கண்டுபிடிச்சிங்களா? ரைட், வெரி குட், வெரி குட். ஏஐ கூப்பிட்டு எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றதுக்கு போது இருந்த ராஜா யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க. ஏஐ பதில் சொல்லிடுச்சு. யாருமா சொல்லுமா, சத்தமா சொல்லு. இத்தோபால் 3வது இத்தோபால். சரி, நேரம் செலவழிக்காதீங்க ஃபோனில். நீங்கள் நேரம் எடுத்து இதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்து கண்டுபிடிக்கணும். பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சாராக இருந்தாலும் நேபுகத்நேச்சார் மனமேற்றுமை கொண்டு, அவன் மனமேற்றுமை கொள்றதுக்கு யார் கடமை இருக்குது? சாத்தான். அவன் மனமேற்றுமை கொண்டு அவன் கடவுளை விட்டு பிரியும் போது அவன் கடைசியாக என்னவா போனான்? கழுது மாதிரி ஆகும். நகங்கள் எல்லாம் கழுகு நகங்களை போலாகி
புல் தின்று தரையில தரையில் இருந்து ரொம்ப அநியாயமாக போனோம். ஸோ ஏழாவது காலம். அதுக்கான காரணம் நிறைய உண்டு. இப்போ நம்முடைய தேசத்தை ஆளுகிற சத்ரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போடுவோம். ஏற்கனவே 330 கோடி தேவர்கள் நமக்கு இருக்காங்க. அந்த 330 கோடி தேவர்களும் இந்த ஆவிகள் தான், விழுந்து போன ஆவிகள். ஏன்னா சாத்தான் விழும்போது தன்னுடைய வாதில் எத்தனை பேர் கொண்டு வந்தார்கள்? 3 இருப்பாங்க. 3 இருப்பவங்க மொத்தம் கூட்டம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எண்ணிக்கிழங்காதவர்கள் தேவதூதர்களாக இருந்தாங்க. தேவ தூதர்கள், தேவனுக்கு தூது செய்வது, தேவனுக்கு பணிவிடை செய்வது, தேவனுக்கு பணியாளர்கள். அவர்களை அவனோடு கொண்டு வந்துட்டான். அவங்க எல்லாம் கீழே விழுந்தோடனே, அவனுடைய சாபம் அவங்களுக்கெல்லாம் விழுந்தோடனே அவங்களுக்கு எல்லாருமே தேவர்களாயிட்டாங்க. ஏன்னா அவனுடைய எண்ணம் என்ன? நான் தேவனாவே என்னங்கிறான். ஸோ இதில் நம்ம அப்படி பார்க்கும்போது தேவதூதர்கள் படைக்கப்பட்டவர்கள், தேவதூதர்கள் படைக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாமும் படைக்கப்பட்டவர்கள். எதுக்காக படைக்கப்பட்டவர்கள்? நம்முடைய ஆண்டவருடைய நாமத்துக்காக ஆண்டவருடைய சேவை செய்ய, ஆண்டவருக்காக சேவை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம், தேவதூதர்கள் விழுந்தபோது அவர்கள் ரட்சிக்கப்பட வழி உண்டாக்கப்படவே இல்லை. ஆனால் ஆதாமின் பிள்ளைகளாகிய ஆதாம் விழுந்தபோது, ஆதாமுக்கும் ஆதாமுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் மீட்பு பெறுவதற்கான ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் வச்சிங்கன்னா, எபிரேயர் நிருபத்தில் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சற்று சிறுவராக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரா? அவர்களை காட்டிலும் மேலானவராக, அவரை காட்டிலும் மேலானவராக இருந்தார் என்று சொல்லப்படுது. சரி, இயேசு கிறிஸ்து சற்று சிறுவராக இருக்கும்போது என்ன அர்த்தம்? ஈக்குவல் பவர் இல்லாம இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவதூதர்களை போலவே நீங்க இருக்கீங்க அப்படின்னு. நாம இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவையும் எபிரேய ஆசிரியர், எபிரேய நிருபத்தில் யாருக்கு தெரியாது, பொருள் நம்ம சாதனம் சொல்லுவோம், பொருள் கிடையாது, பல இது. ஆனால் எபிரேய நிறுவனம். ஸோ அதில் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் சிறியவராக பட்டார். அது இருக்கவில்லை. சரியா? இயேசு கிறிஸ்து தேவனுக்கு இணையானவர். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு இணையானவர். அவர் ஒரு நாளும் தேவதூதர்களை காட்டிலும் சிறியவராக மாட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபோது, தன்னுடைய மாட்சிமைகளை எல்லாம் அங்கே வைத்து விட்டு வந்தபோது, தன்னுடைய ஆடம்பரமான துணியை கழற்றி அங்கே பிதாவின் பக்கத்திலே வைத்துவிட்டு இங்கே ஒரு ஏழை பாலகனாக உதித்த போது, அப்போதான் தேவதூதர்களும் சற்று சிறுவராக, இல்லைன்னா அவர் சற்றும் சிறுவராக மாட்டார். இயேசு கிறிஸ்துவை எந்த தேவதூதனோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. முடியுமா? அது தேவதூதனை இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக்க முடியாது.
வசனத்தில் என்ன சொல்லுது? தேவனே, பாருங்க, இயேசு கிறிஸ்து பற்றி என்ன சொல்லுது? தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோல். அது 8வது வசனம். 8வது வசனம் 1:8. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன், தேவனே உம்முடைய தேவன், உமது தோழரை பார்க்கிறோம், உமது தோழரை பார்க்கிறோம், உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து பூமியை அஸ்திபாரப்படுத்தினாரா? இயேசு கிறிஸ்து பூமியை அஸ்திபாரப்படுத்தினாரா? ஆமாவா இல்லையா? அம்மா இல்லைன்னு சொல்ல மாதிரி இருக்கு. தெரியலங்கிறீங்களா? தெரியலங்கிறீங்களா? ஆதியில நடந்தது ஆதியில நான் இருக்கலைங்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். வார்த்தையாக இருந்து இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து அவர் வாயிலிருந்து வரும் பொழுது இது புரிந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம். அஸ்திபாரப்படுத்தினார், அதை நிலைப்படுத்தினார், இன்றைக்கு இருக்கிறபடி காக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் காக்கிறார், தேவன் தான் காக்கிறார். மூவரில் ஒருவர், ஒருவரை மூவர். அதனால இது வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. 110 சங்கீதமா, கர்த்தாவே, நான் வானத்தை பார்க்கல, வானங்கள் உம்முடைய கையின் கிரியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஆக ஆண்டவருடைய கிரியாக இருக்கிறது. இப்போ சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த வானம் முடிந்து போகும், இந்த பூமி முடிந்து போகும். அதான் பாருங்க, அவைகளெல்லாம் அழிந்து போகும். நீர் உருவாக்கின, நீர் அஸ்திபாரப்படுத்தின பூமி அழிந்து போகும். அழிந்து போகும், போகலாம், அழிந்து போகும். நீரோ நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் பழைய வஸ்திரத்தை போல பழமையாய் போகும். அவைகளை ஒரு சால்வையை போல சுருட்டி போடுவீர். சால்வையை போல சுருட்டி போடுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ நீரோ இயேசு கிறிஸ்துவோ மாறாதவராய் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்து மாறாதவர், தேவன் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். தேவனை கர்த்தர் சொல்வார், பிதாவாகிய தேவன் சொல்வார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நேற்றும்னா ஆதியிலேங்கிற அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் இந்த பூமியில் மனிதனாக வர்றதுக்கு முன்பு, நேற்று அவர் பூமிக்கு மனிதனாக வருவதற்கு முன்பு எப்படி மாறாதவர் இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் மாறாதவர், நாளைக்கும் மாறாதவர். அதனால இயேசு கிறிஸ்து மாறாதவர். என்ன சொல்றாரு? ஒரு காலத்திலும் தூதருக்கு கொடுக்காத சாக்கியத்தை அவர் நம்ம கொடுத்துருக்கிறார்.
அதை நீங்கள் சொல்கிறார். எப்போதாவது இங்கே 13வது வசனம் பாருங்க, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாதத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொல்லியிருக்கிறாரா? நல்ல கேள்வி. விழுந்து போன தூதர்கள் உண்டு, விழுந்து போகாத தூதர்கள் உண்டு. அவர்களை பற்றி எந்த கருத்தும் இங்கே சொல்லப்படவில்லை, தூதர்களுக்கு சொல்லப்படவில்லை. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தம் ஊழியம் செய்யும்படி, நம்ம நிமித்தம் ஊழியம் செய்யும்படி, நமக்கு ஊழியம் செய்யும்படி இந்த ஆவிகள் எல்லாம் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவியாக இருக்கிறார். தேவதூதர்கள், உங்களுக்கு இருக்கிற நல்ல தேவதூதர்கள் 2 பங்கு தேவதூதர்கள் நமக்கு ஊழியம் செய்யும்படிக்காக தேவன் அனுப்பின ஊழியர். சரி, இப்போ எனக்கு சொல்லுங்க ஒரு காரணம், யாரெல்லாம் நம்புறீங்க இன்னைக்கு இந்த தேவதூதர்கள் நம் பக்கத்தில் இருக்கிறார்கள்? ஆமென், ஆமென். நம்மகிட்ட இருந்து நிமிஷம் கூட இல்லை, நொடிக்கு நொடி தேவதூதர்கள் பிதாவை தரிசிக்கவும் அங்கிருந்து செய்தியை நம்ம கொண்டு வரவும் இருக்கிறார்கள். யாக்கோபு பெத்தேலில் ராத்திரியில் படுத்திருந்த போது அவனிடத்தில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகளாகவும் இருந்தார்கள். அவன் அதே போல இன்னைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏறுகிறார்கள் என்ன? நம்மகிட்ட இருந்து தகவல் கொண்டு போகிறாங்க. இறங்குறார்கள் தேவனுக்கு தகவல் கொண்டு வராங்க. என்ன தகவல்? உங்களை பற்றி என்ன தகவல் கொண்டு போக கொண்டிருக்கு? ஜெபம் உண்மைதான். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் துரத்தி வச்சிருக்கிறாரு. நம்முடைய கண்ணீரை துரத்தி வச்சிருக்கிறாரு. என்னன்னா, இப்போ என் மகன் பாதுகாப்பாக இருக்கான், இப்போ என் மகன் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த தேவதூதர்கள் ஏறவும் இறங்கவும் செய்கிறார். உங்களை பாதுகாக்கிறது தான். அன்னைக்கு பெத்தேலில் எத்தனை தூதர்கள் வந்து இறங்கினார்களோ அதே போலவே இன்னைக்கும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஏணியில் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். அந்த ஏணியை நம்மளால் பார்க்க முடியும், தூதர்களையும் பார்க்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் விரும்பி கேட்டால் ஒரு முறையாகிலும் அவர்களுடைய கண்ணை திறந்து காட்டுவார். கண்ணை திறந்து உங்களுக்கு தெரியுமா, யாக்கோபு மாமா வீட்டுக்கு போகும்போது நீங்கள் நினைக்கிறீங்க அவர் தனியாக போயிருக்காருன்னு? தனியாக போகல, இல்லை, அவர் தனியாக போகவில்லை. அவரோட யாரெல்லாம் போயிருக்காங்க? அவருடைய வீட்டில் வந்து வேலைக்காரர்கள் அத்தனை பேர், நிறைய பேர் போயிருக்காங்க. எதுக்கு? அவருக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு, அவருடைய ஒட்டங்களை ஓட்டுறதுக்கு அல்லது அவருடைய கழுகுகளை ஓட்டுறதுக்கு போயிருக்காங்க. யாரும் சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம கதையில் கேட்குற மாதிரி தேவனை நானும் மண்டையில் பாட்டில் வர மாதிரினா ஒத்தையா போனேங்கிற அந்த கணக்கெல்லாம் இல்லை. ஒத்தையா போகிறார், ஆனால் அவருடைய வேலைக்காரர்கள் போகிறார்கள். ஏன்னா பைபிளில் வேலைக்காரருக்கு மதிப்பு இல்லை, அதனால் அவங்க பேரெல்லாம் சொல்லப்படுறதில்லை. இப்போது ஈசாக்கு பெண் பார்க்க போனாங்க. யார் போனது?
வேலைக்காரர். யார் போனது? இளையசார் போனது. Yes. இளையசார் போகும்போது உண்மையா போகல. அவரோட எத்தனை பேர் போனாங்க? ஏன்னா ஒட்டகம் நிறைய போயிருக்கு கூட. அதனால தான் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வாய்க்க முடியுமா? ஒட்டகம் அல்ல, ஒட்டகங்களுக்கு. அப்போ இந்த தேவதூதர்கள் இல்லையா, யாக்கோவுக்கு போனது போலவே நமக்கு இருக்கிறார்கள். யாக்கோபு தனியாக போகவில்லை, அவனோடு ஒரு பரிவாரம், அவனுடைய வேலைக்காரர் போனார்கள். அந்த வேலைக்காரர் ஒருவருக்கும் அந்த காட்சி கொடுக்கப்படவில்லை, யாக்கோபை தவிர. இப்போ நான் நினைக்கிறேன், அந்த யாக்கோபோடு போனாங்க அந்த வேலைக்காரர்கள், அவர்களும் ஒருவருக்கும் அங்கே அதை மாதிரி போடப்பட்டோம். ஏன்னா அவர்களுக்கு பாதுகாப்பாக தேவதூர்கள்லாம் வனாந்தரத்தை போனாங்க, அந்த காட்டு பகுதியில் போனாங்க. இன்றைக்கும் நம்ம காட்டு வழியாக போனாலும் வனாந்தர வழியாக போனாலும் வீட்டில் இருந்தாலும் நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் வரும். கொசு வந்து கடிக்கும். அந்த கொசு கடித்தாலும் அதோட விஷம் இறங்காதபடி காக்கிறதுக்காக தேவதூர்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. இந்த கார்ட்டூன் ஃபிலிம் ஒன்று பில்கிரிம் ப்ரோக்ரஸ், அது பார்த்தோம்னா இப்படியே நம்ம சொல்கிறது அப்படியே படமாக எடுத்துருக்கோம். சரி, பில்கிரிம் ப்ரோக்ரஸ் நீங்கள் கார்ட்டூன் பார்க்க வேண்டாம், உண்மையான படம் பார்க்கலாம். நீங்கள் மோட்ச பிரயாணமும் நீங்கள் அதை படத்தை பார்க்குறத காட்டுறோம். ஒரு முறை அந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக. ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணம், ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணம். அந்த மோட்ச பயணம் பயணம் அது பிரயாணம் தான் இருக்குது அந்த நாட்களில். அந்த மொழிபெயர்த்தவர் திருநெல்வேலியை சார்ந்த பவுல் சாமுவேல் ஐயர். கூடுதல் தகவல், அவர் ஊட்டியில் தான் பாஸ்டாக இருந்தபோது இந்த புஸ்தகத்தை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தார். ஊட்டியில் பாஸ்ட் மாத்திரம், ஊட்டியில் 6 மாதமும் கூடலூரில் 6 மாதமும் இருப்பார். கூடலூர் சிஎஸ்ஐ ஜான் சர்ச்சில் பாஸ்டாக இருந்தார் 6 மாதம். அது 1 வருஷம் இருப்பார், அவருடைய கீழே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்துருப்பார். இங்கே இருக்கும்போது இங்கேருந்து மேப்பாடி வரைக்கும் உள்ள எல்லா எஸ்டேட்டுக்கும் போவார். அவரோட நிறைய செக்ஷன்ஸ் என்ன கேட்டரிஸ்ட் ஐயா, கேட்டரிஸ்ட் இல்லை, கேட்டரிஸ்ட் கூப்பிட்டு போவார். எல்லாம் கூப்பிட்டு போய் இந்த பகுதியெல்லாம் உணவு செய்தார். அந்த புஸ்தகத்தில் மோட்ச பிரயாணத்தில் ஊட்டின்னு போகிற அந்த இதில் கீழே எழுதின இடத்துல ஊட்டின்னு என்ன, அது வெளியிட்டது ஊட்டியில். அந்த நாட்கள் ஊட்டியில் மொழிபெயர்த்துருக்கிறார். சரி, ஜான் பனியனுங்கிறது, இந்த ஜான் பனியனுங்கிறவர் இது ஒரு கனவாக பார்க்குற மாதிரி போட்டிருக்கிறார். அதுக்கு அவருடைய கற்பனை திறனில் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின நிறைய புஸ்தகங்கள் உண்டு. ஜான் பனியன் எழுதுனது. ஜான் பனியனை சிறையில் அடைச்சிடுறாங்க அவருடைய விசுவாசத்துக்காக சிறையில் அடைச்ச போது, சிறைச்சாலையில் இருக்கும்போது அப்புறம் புஸ்தகத்தை எழுதுனார். ஸோ தேவதூதர்கள் பற்றி 2-3 அதிகாரம் எழுதுகிறாரு. இங்கே ரொம்ப முக்கிய காரணமான இது என்னென்னா, நான் உங்களுக்கு சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நினைச்சுட்டாங்க. அதனால் யோகுல ஒரு இடத்துல என்ன அப்படிங்கிற 16வது வசனம். அதனால் தேவதூதர்களுக்கு நல்ல கவனிங்க 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்கிறாரு. 15 படிக்கலாம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள் யாவரையும்
ஆபிரகாமின் சந்ததியருக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவதூதர்கள் பாவம் செய்தார்கள், விழுந்தார்கள். விழுந்த போது அவர்களுக்கு என்ன ரட்சிக்கப்பட வழி காட்டப்படவில்லை. அவர்களுக்கு நித்திய அக்னியை அவர்களுக்கு நியமித்தார். ஆனால் ஆதாமின் பிள்ளைகளுக்கு, இங்கே ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கு, அதுக்கு நம்ம என்ன படிக்கணும்? ஆதாமின் பிள்ளைகளுக்கு அவர் என்னத்தை வாக்கு பண்ணினார்? பாவம் செய்த போது என்ன வாக்குனார்? ஒரு ரட்சகரை வாக்கு சொன்னார். அந்த ரட்சகர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. பாருங்க, அதெல்லாம் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தெய்வ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி. யார் பிரதான ஆசாரியர்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்பாக மாறி நமக்கு ரட்சிப்புக்கு வழி ஏற்படுத்தி இவரை தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் நமக்கு உதவியாக கை கொடுத்தார். அதனால இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவதூதர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும், ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறான். அவன் சில வேளைகளில் நாசப்படுத்துகிறான், கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக மறைந்து பேசுகிறான். அவனுடைய இந்த அநேக காரியங்கள் வந்து அநேகரை அவர் ரட்சிக்கிறார். பவுலை போல, என்னை போல, உங்களைப் போல இருக்கிறவர்களை ரட்சிக்கிறார். நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம்? பைபிள் இருக்கிறவங்கள தான் சர்ச்சை, நம்மளை தொட மாட்டோம். நாமும் நம்மையும் ரட்சித்தார். அவரை விட அதிகமான மோசக்காரன் நான். நம்ம ஊரும் அப்படிதான் சொல்லணும். அவரை விட மோசக்காரன் நான். நம்மையும் கற்று சொல்றோம். ஸோ பாபிலோன் ராஜாவுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 14வது அதிகாரம், ஒடுக்கப்பட்டவன் ஒழிந்து போனான், பொன்னகாரி ஒழிந்து போயிற்று. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதங்களையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முடித்து போட்டார். உக்கரம் கொண்டு ஓயாத அடிகளாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவர்கள் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுகிறார்கள். இது இந்த சத்ரு ஆட்கொள்ளுகிற அந்த ராஜாக்களை பற்றி சொல்கிறார். பூமி முழுவதும் நிலைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். இது ஆண்டவருடைய காலத்தில் தேவதார் விருட்சங்களும் லீபனோனின் கீழ்களும் உன்னிமித்தம் சந்தோஷப்பட்டது. சத்துரு விழுந்து போனான். சத்துரு கடைசியாக விழுந்து போவான். எப்போ தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு. அதனுடைய இதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவதாரு விருட்சம் 18வது வருஷம், இன்னும் 14:8. தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கீழ்களும் உன்னிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடக்கிறது முதல் கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது.
கீழே இருக்கிற பாதாளத்து நிமித்தம் அதிலிருந்து உன் வருகையை எதிர்கொண்டு பூமியிலே அதிபதிகளாக இருந்து செத்த ராட்சதர்கள் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களையும் எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பரிச்சயமானாயோ எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்வார்கள். யாரை பார்த்து? பிசாசை பார்த்து. ஏன்னா அது வரைக்கும் அவன் தன்னை பெரியவனாக காட்டியிருப்பான். பெரியவனாக காட்டிட்டு இருக்கும்போது அவன் அங்கே போய் கிடக்கும்போது டெய்லி நீயும் எங்களை மாதிரி ஆகிட்டியா அப்படிம்பார். ஸோ எங்கே போவாங்க? எங்கே? பாதாளம். பாதாளம் எங்கே இருக்கு? எஸ், பூமிக்கு கீழே இல்லை. பூமிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ இந்த யூடியூப்பை பார்த்து சொல்கிறவங்க இந்த இது பூமியை இது பண்ணும்போது குடையும் போது பூமியை குடையும் போது சத்தம் கேட்டது, அழுகிற சத்தம் கேட்டது, அது இதுன்னு. அது வந்து ஒருவேளை அதிர்ச்சியாக இருக்கும். பூமி அழுகும்போது அந்த அதிர்ச்சியெல்லாம் இருக்குல்ல, அதிர்ச்சியாக இருக்கும்போது அது கேட்குறவங்களுக்கு அழுக போல வந்திருக்கும். தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. தண்ணி இருக்கு, அதுக்கு கீழே வந்துட்டு எரி குழம்பு இருக்கு. இப்போ அதோட சவுண்ட் இப்போ இங்கே மிஷின் ஓடுது. சில வேளை அப்படியே நீங்கள் இது பண்ணீங்கன்னா யாரும் அழுகிற மாதிரி வருவாங்க. நமக்கு அந்த சத்தம் கேட்டு பழகணும், ஆனால் நமக்கு தெரியல. ஸோ பல விதமான காரியங்கள் இருக்குது. அதனால் நமக்கு கவனமாக இருக்கணும். ராஜாக்களும் எறும்ப பண்ணுகிறார்கள் எங்களை போல் ஆனாயோன்னு சொல்கிறது. ஒரு காலத்தில் தேவன் லூசிபரை சாத்தானாக மாறுவதற்கு முன்பு எப்படி வச்சுருந்தாங்கன்னா நல்ல இசைக்கலைஞராக வச்சுருந்தார். இசைக்கு அவன் தலைவர், இசைக்கு அவன் தலைவர். பாருங்களேன், இசை பற்றி எனக்கு சொல்லப்பட்டது என்ன? அவன் ஆடம்பரமும் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளின் போர்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவன் அப்படி இது பண்ணாலே அவனுடைய கையிலிருந்து இந்த ராகம் வரும். இதை பாருங்களேன், இருக்குது. ஸோ இந்த சத்துரு பிசாசு ஆண்டவருடைய திட்டத்தை அழிக்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தான். நல்லதுதான். ஏன் அவனுக்குள்ள அந்த எண்ணம், கெட்ட எண்ணம் போச்சுன்னு தெரியல. ஆனால் அவன் வந்து மனிதர்களை கெடுத்து போட்டான், தேசங்களை இழுத்து போட்டான். சொல்லப்போனால் தேவதூர்களையே கெடுத்து, அதனால தான் அந்த 3 பங்கு கொண்டு விட்டான். இசைக்கியல்ல 28 இன்னைக்கு வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் யாரை தான் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க? கிறிஸ்துவ வியாபாரிகளை தவிர, அது நல்ல கிறிஸ்துவ வியாபாரிகள் தவிர, இதில் நல்ல கிறிஸ்துவ வியாபாரிகள், கெட்ட கிறிஸ்துவ வியாபாரிகள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அரசியல்வாதிகள், கெட்ட கிறிஸ்துவ அரசியல்வாதிகள் உண்டு, நல்ல கிறிஸ்துவ அரசியல்வாதிகள் உண்டு. இப்போ இந்த மனோ தங்கராஜ் ஒரு அளவுக்கு ஒரு கடவுள் பயந்தவர். இன்றைக்கி இருக்கிற அந்த என்ன சபாநாயகர், அவர்
கடவுளுக்கு பயந்து இருக்கிறது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் சொன்னீங்களே, யார் தினத்தூது ஆசிரியர் பிஷப், அவர் என்ன இப்போ அவர் என்ன அவமானம் பண்ணுங்க, எவ்வளோ அவமானம். அதை பார்த்து நாளைக்கு நாட்கள் நம்மளே அப்படி தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க இடருக்கு போகுது. நம்ம சர்ச்சுக்கு போனால் நீங்கள்லாம் யோகியனுங்களா அப்படிம்பாங்க. நம்ம வந்து விக்கிரக ஆராய்ச்சி பேசணும்னா நீங்களே யோகியனுங்களா, உங்களுக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்கணும்னு எல்லாமே செய்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இந்த வாட்ஸ்அப்லாம் வருது, ஐயர்மாருங்க பாஸ்டர்மாருங்க அப்படி தான் போடுறாங்க, என்ன பிஷப்மாருங்க அப்படி தான் போடுறாங்க. அது தகுந்த மாதிரி நம்முடைய அர்த்தம் ஒரு சில அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஸோ அவமானம். ஆக இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த தீருவின் ராஜாவும் வியாபாரம் செய்யும் பொழுது பிசாசை முன்னிறுத்தி செய்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அரசியல்வாதிகளை பற்றி பேசியிருக்கோம், அதனால் வியாபாரங்களை பற்றி பேசுகிறோம். கடவுளுக்கு பயந்து வியாபாரிகள் உண்டு, இல்லை என்று சொல்வதற்கு என்ன சரியாக இதெல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த இசிஐ சர்ச் இருக்குல்ல, அதை உருவாகிறதுக்கு காரணம் இருந்தவங்கள பெரிய பெரிய வியாபாரம், பெரிய பெரிய வியாபாரம். நம்ம சகோதரர் போகிற பக்திங் அசம்பிளி, அதனுடைய ஃபவுண்டரில் ஒருத்தர் ஏழி ஓகன், நம்ம பெரிய கோடீஸ்வரம், அரசாங்க ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க சொத்தெல்லாம் ஐயாவுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. எங்களுக்குன்னு எனக்கு இல்லை, நான் முந்தி சர்ச்சில் இருந்து பாஸ்டராக எடுத்தேன். அந்த சர்ச்சை கொடுத்தாங்க. அந்த ஊரில் பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. லேடி ஓவல் கோத்தை கேஎம்எஃப் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஎம்எஃப் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய பிளாக் கட்டியிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு மிஷின்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிற ஊரில் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்துருக்காங்க. நான் சொல்கிற ஊரில் மிஷினரிங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் அந்த சர்ச்சையை வரவெடுத்து வாங்கி இன்றைக்கி அந்த ஒரு 100ஆவது ஆண்டு விழா எடுக்கிற அளவுக்கு அதை வந்து பண்ணி கொடுத்து போயிட்டாங்க. அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டையும் உருவாக்கி நிறைய காசை வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் கலப்படம் பண்ணி கெடுத்து போட்ட வியாபாரிகளும் உண்டு. அதனால் நம்ம வந்து சாட்சி உள்ளவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, இதில் வந்து 28வது அதிகாரம் 14வது அதிகாரமும் சத்துருவை பற்றி சொல்கிறது, வியாபாரத்தில் உள்ளவரை பற்றி சொல்லுது. வியாபாரம் செய்யும் பொழுது அதில் வர்ற இடர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைகளுக்கு ஒரு நாள் பண்டிகை கொண்டாங்க, ஆயுத பூஜை டைமில் தானே. அந்த நாட்களில் நிறைய கிறிஸ்துவ கடைகள் அந்த மாதிரி செய்கிறாங்க. நீங்கள் ஆர்சின்னு மாத்திரம் சொல்லக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ஆர்சி ஏசி எம்சி எல்லாம் அதில் வேறு விஷயம். நீங்கள் அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். நம்ம வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது. அதுலேயே வைராக்கியமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் எத்தனை மாதிரி நம்ம சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் அவங்கள பார்த்து செய்கிறவங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க. இப்போது தினதூது ராஜாவை போல ஒரு வைராக்கியமான ஒரு பெந்தேகோஸ்துக்காரனை பார்க்குறேன். அவருடைய பத்திரிகைகளில் படிக்கும்போது அந்த நாட்களில் நான் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தேன்.
வைராக்கியமாக எழுதுவார். தினதூத ராஜா வைராக்கியமாக எழுதுவார். ஆனால் இன்றைக்கி போய் பட்டணம் அடிச்சிருக்காங்கன்னா அது என்னன்னு சொல்கிறது. ஸோ கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். ஸோ சொல்லப்போனால் யோபுவும் சாத்தானும் உரையாடலை இந்த யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த உரையாடலில் சாத்தான் விழுந்து போன தூதன் என்று நாம் பார்க்கிறோம். தேவதூதர்களாய் பரிசுத்த தூதர்கள் யார் என்று நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்தோம். அவனுக்கு வந்து சோதனைகளை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ சோதனைகளாக அந்த 5 இதில் ஒரே நேரத்தில் எல்லாமே அழிஞ்சு போகுது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரே நாள் வேதம் சொல்லுது. அவன் சொல்லி முடிக்கும்போது அர்த்தம் வரும். சொல்லி முடிக்கும்போது நான் ஒருத்தந்தான் தப்பியிருக்கேன், வேறு யாரும் தப்பியிருந்தாங்கன்னு தெரியாது. தப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஒருத்தந்தான் தப்பியிருக்கேன்னு சொல்லி வரணும். கடைசியாக அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் ஆறுதலுக்கு பதிலாக அவன் வந்து நீ என்ன பாவம் செய்த, நீ பாவம் செய்ததுனால இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தினாங்க. ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு 1-2 உரையாடலை மாத்திரம் பார்த்து நீ வகுப்பு முடிக்கலாம். ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு மணிக்கு வேலை வந்துடுச்சு. முதல் உரையாடல் நம்ம பார்த்தோமா? முதல் உரையாடல் ஸ்டார்ட் பண்ணோம். எலிப்பாசுடைய உரையாடல். எலிப்பாஸ் இந்த எல்லா உரையாடலையும் நம்ம பார்த்துருக்கோம். எலிப்பாசுடைய உரையாடலில் 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், அப்புறம் 15வது அதிகாரம், 22வது அதிகாரம் ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்டது. இந்த எலிப்பாஸ் என்கிறவர் யார் என்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அவர் வந்து தேமானியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேமானியர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் ஏசாவின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஏதோம் வம்சத்தை சார்ந்தவர்கள். எலிப்பாஸ் என்ற பெயருக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அந்த விளக்கம் தேவனை துணையாக தனக்கு துணையாக கொண்டவன். தேவனை தனக்கு துணை கொண்டவன். நீங்கள் நேரம் எடுத்து படித்தீங்கன்னா யோபு புஸ்தகத்தை போய் படிங்க. அதில் வந்து யோபு புஸ்தகம் வந்து மற்ற புஸ்தகங்கள் மாதிரி நிகழ்ச்சிகளை சொல்கிறதில்லை. நிகழ்ச்சிகள் முன்னாலே பின்னாலே வருது. நடுவில் வர்றதெல்லாம் நிகழ்ச்சிகளாக இல்லை. அது வந்து ஒரு உரையாடலின் புத்தகம். யோபுவின் புஸ்தகம் உரையாடலின் புத்தகம். சரி அம்மா, எல்லாமே இதில் வருமா? நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி சரி. முதல்ல யார் யாருக்கு உரையாடல் நடக்குது அந்த புஸ்தகத்தில்? இல்லை, முதல்ல உரையாடல் அந்த புஸ்தகத்தில் ஆரம்பிக்கும் போது யாருக்கு யாருக்கும் உரையாடல் நடக்குது? சாத்தானுக்கும் யோபுக்கும் உரையாடல் நடக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சாத்தானுக்கும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் உரையாடல் நடக்குதுங்க. ஆச்சுங்களா? இதில் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் யோபுடைய பின்னணியாக சொல்லப்பட்டிருக்கு. யோபு அங்கே பேசுறதே இல்லை. கவனிச்சிங்களா? யோபு பேசுறது இல்லை. ஆனால் 6வது வசனத்தில் முதல் முறையாக யார் வர்றாங்க? சாத்தான் வர அறிமுகப்படுத்தப்படுறாங்க. சாத்தான் அறிமுகப்படுத்தப்படும் போது இங்கே சாத்தானுங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படல. அதனால என்ன உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு? சாத்தான் தான் சாத்தான். அப்போ சாத்தான் வர்றதை நம்ம பார்க்கலாம்.
அதனால தேவனுக்கும் சாத்தானுக்கும் தான் உரையாடல் நடக்குது. மற்ற தேவதூதர்களும் அந்த உரையாடலில் கலந்துக்கிறது இல்லை. கவனிச்சிங்களா? நல்லா படிச்சு பாருங்க. அதில் மற்ற தேவதூதர்களும் யோபுவோடவோ தேவனோடோ அவங்க யாரும் உரையாடுறது இல்லை. இதில் வந்து யார் உரையாடுறது? தேவனும் சாத்தானும். அப்புறமா யோபும் அவன் பணியாளர்களும் அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. என்னன்னு? ஐயா நான் இருந்தேன், பெரிய மின்னல் வந்தது போயிடுச்சு, நான் அங்கே இருந்தேன், இது இன்னும் நடந்தது போயிடுச்சு அப்படிங்கிற தகவலை சொல்கிற அந்த தகவல் தான் வருது தவிர வேறு ஒரு காரியமும் அங்கே சொல்லப்படலை. அப்புறம் யோபுவும் அவன் மனைவியும் உரையாடுகிறார்கள். யோபுவும் அவன் மனைவியும் உரையாடுகிறார்கள். அப்புறமா தான் யோபுவும் அவன் நண்பர்களும் உரையாடுகிறார்கள். கடைசியில் தான் யோபுவும் ஆண்டவரும் உரையாடுகிறார். ஆண்டவரும் யோபுவும் உரையாடுகிறார். அப்புறம் யோபு நண்பர்கள் பேசுகிறாங்க. எல்லாரும் தங்களுடைய குற்றங்களை உணர்கிறார்கள். யோபு நீதிமான் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார், அது அறிக்கையிடப்படுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அவன் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டான். திரும்ப மாத்திரமல்ல, இரட்டத்தனியாக பெற்றுக்கொண்டான். இதுதான் அந்த புத்தகம். ஸோ அதனால் இது ஒரு என்ன புத்தகம்? உரையாடலின் புத்தகம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம். அதில் இப்போது நம்ம வந்து தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்த உரையாடல் பற்றி நம்ம படித்தோம். அது அதிகமாக வேண்டாம். யோபும் அவங்க பணியாளர்களும் அவங்க தகவல்லாம் சொல்கிறாங்க. அவன் வந்து எப்படி நடந்தாங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. யோபும் அவன் மனைவி எப்படி பேசினாங்கன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவன் அந்த மனைவியை திட்டிடுறான். போடி பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறான். நீங்களும் நான் மாதிரி சொல்லிப்போம். அந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லை மண்ணும் இல்லை, என்னை போய் இந்த மாதிரி நிறைவேற்றேன், நான் என்ன பாவம் செய்தேன், என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அது கூட சொல்லவில்லை. அவன் தன் மனைவியை திட்டினானே அல்லாமல், மனைவியை ஆண்டவரிடத்தில் வரவழைத்தானே அல்லாமல், மனைவியை ஆண்டவரிடத்தில் வரவழைத்தானே அல்லாமல் ஆண்டவரை பற்றியோ சூழ்நிலை பற்றியோ அவன் குறை கூறவில்லை. சில வேளைகளில் நம்ம சூழ்நிலையும் குறை சொல்லணும். சூழ்நிலை, ஐயோ மழை வராமல் இருந்திருக்குமாண்ணா, நல்லா இருந்திருக்கும், அந்த புயல் காற்று வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சூழ்நிலையை நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம இதில் ஆண்டவர் பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசுறது இல்லைங்கிறது அதனுடைய முக்கியம். அது பிறகு இப்போ நம்ம நண்பர்களுடைய பற்றி பார்க்கும்போது, நண்பர்களை முதல்ல எலிப்பாஸ் பற்றி நம்ம அறிமுகப்படுத்திட்டோம். இப்போ இந்த எலிப்பாஸ் வந்து நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் வயதில் மூத்தவனாக இருக்கிறோம். ஓ சின்னவர். சரி, ஆமாம் ஆமாம், இல்லைம்மா, இருந்த நண்பர்கள் இவன் தான் வயதில் மூத்தவன். ஆமாம், அவன் அந்த கடைசியில் வர்றனே அவன் தான். கடைசியில் வர பேர் எலிப்பாஸ் வந்து ரொம்ப மூத்தவனாக இருக்கான். அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மூத்தவுக்கு மரியாதை கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க யாருக்கும் ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. ஆமாம், வெவ்வேறு திசையில். அப்போது யோபு இடத்துல வரும்போது இவர்கள் எல்லாரும் தகவலை கேட்கும்போது எத்தனை நாளாக இருக்கும்? இன்றைக்கி மாதிரி இன்ஸ்டாகிராம் இல்லை, இன்றைக்கி மாதிரி வாட்ஸ்அப் இல்லை, இன்றைக்கி மாதிரி ஃபோன் இல்லை, அட்லீஸ்ட் தந்தியும் இல்லை, அட்லீஸ்ட் தந்தியும் இல்லை. அதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் போய் சொன்னாதான் அதுவும் அவங்கள பற்றி கேட்டாராம்.
இப்போ எங்கள் ஊருக்கெல்லாம் போனோம்னா அங்கே இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்குன்னு வந்துடுவோம். சிலர் தான் வந்து கூப்பிட்டு இவங்க நல்லா இருக்குங்களா, இவங்க நல்லா இருக்காங்கன்னு விசாரித்து கேட்பாங்க. ஆச்சுங்களா? அது மாதிரி இவங்க யாராவது ஒருத்தர் எங்கள் ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க விசாரித்து கேட்டதுனால தான் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்கலாம். அப்போ அங்கே இருக்கிறவங்க ஆமாம் யோகுடைய குடும்பம் எப்படி இருக்காங்க, அவங்கள எங்கே பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க கேட்டுக்கலாம். ஆக அந்த மாதிரி கேள்விப்படுற தகவல் தான் தவிர கேள்விப்படுறாங்க. இப்போ இதில் பார்க்குறோம், அவங்க கேள்விப்பட்ட பிறகு அவங்க ஊருக்கும் ஊருக்கும் நமக்கும் ஊட்டிக்கு போகிற தூரம் இருந்திருக்காரு. ஆக இந்த நாட்களில் இருக்கிற போக்குவரத்து வசதிகளும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்க அங்கேருந்து வரும்போது அவங்க வந்து தங்களுடைய ஆகாரத்தெல்லாம் எடுத்துக்கணும். இப்போவுமே இங்கேருந்து அந்த நாட்டில் வண்டி போக்குவரத்து இல்லாத காலத்தில் ஊட்டிக்கு 10 கிலோமீட்டர் சொல்கிறேன். இங்கேருந்து போய் பாய்க்காரால் தங்கி தான் ஜனங்க போவாங்க. இங்கேருந்து போய் பாய்க்காரால் தங்குவாங்க. இங்கேருந்து சாதாரணமாக மடமடான்னு மேலே இதுக்கு ஏறிடுவாங்க. எதுக்கு? நடுவட்டம் ஏறும்போது உங்களுக்கு டயர்டாகாது. அங்கேருந்து பாய்க்கார போகும்போது டயர்டாகும். அங்கே தங்குவாங்க. அதனால தான் அங்கே ஒரு சத்திரம் நிற்கும். உங்களுடைய எத்தனை பேருக்கு தெரியாது. அந்த பில்டிங் இல்லை, இப்போ சத்திரம் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து ஊட்டிக்கு போகும்போது ஒரு சத்திரம் இருக்குது. 1-2 சத்திரம் இருக்குது. எங்கே இருக்குங்களா? இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அதுக்கு முன்னால் இப்போ ஒரு புதுசாக கோயில் இருக்கும். அது பழைய கோயில் தான், புதுசாக கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க, பெருசு பண்ணியிருக்காங்க. அது பேர் சத்திரம். அங்கே ஒரு சத்திரம் இருந்தது. ஆக இங்கேருந்து போகிறவங்க 2 இடத்துல குறைஞ்சபட்சம் தங்கி போவாங்க. அப்போ அப்படி தங்கி போகும்போது இன்றைக்கி மாதிரி ஹோட்டல்லாம் இருக்காது. சாப்பாடு எல்லாம் செஞ்சு போகணும் ஒரு பக்கம். அப்புறம் அவங்க சொல்லி சாப்பாடு சொல்லுவாங்க, நாளைக்கு காலைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி இவங்க பயணத்துக்காக வாங்கி போவாங்க. அதுதான் அந்த நாட்டுடைய பயணம். அப்போது அந்த பயணத்துக்கான செலவுகள் எல்லாருக்கும் சில வேளைகள் இவங்களே இங்கேருந்து சாப்பாடு பொருளை கொண்டு போய் அங்கே கொடுத்து சமைக்க வைக்கணும். அதுதான் அந்த நாட்டுடைய பயணம் வரும். நினைச்ச மாதிரி இன்னைக்கு மாதிரி நம்ம போய் அங்கே பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வழியில் பஸ் எடுத்து ஒட்டி குடிக்கிறதுக்கு வசதியெல்லாம் இல்லை. எங்கே இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு ஓடுற தண்ணியில் ஒன்றும் இல்லைன்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க தண்ணி. இப்போ தான் தண்ணி எப்படி ஓடினாலும் அதில் பாய்சன் வந்துடும். ஆனால் இப்போ ஒரு 30-40 வருஷம் வரைக்குமே எந்த தண்ணியும் பாய்சன் கிடையாது. அதனால சரி. ஆக இந்த சாப்பாடு பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணணும். சாப்பாடு பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணணும். பணக்காரங்களை பார்க்கணும், மற்றவங்க சொல்லணும். இது இயேசு கிறிஸ்து பிறந்த போது நடந்த சம்பவத்தை போல நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த போது 3 சாஸ்திரிகள் வந்தாங்க இல்லையா? கிழக்கில் இருந்து வந்தாங்க. யாரும் ஒரு ஊரை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்களும் இதே இதுதான் செய்தாங்க. ஆக ஒவ்வொருத்தரும் குறைந்தது 30 மைல் சமப்பு தளமாக இருந்தாலும் மேடு பழமாக இருந்தாலும் நடக்க முடியும். குதிரையில் வந்தாலும் சரி, கழுதையில் போனாலும் சரி, 30 கிலோமீட்டர் ஒரு நாளுடைய பயணம். 30 மைல் சரிங்களா? ஆக அங்கே எங்கேயும் தங்கி இருக்கணும். தங்கி இருக்கும்போது அங்கே இருக்கிற வழிப்பறி எல்லாம் கஷ்டம். வழிப்பறியெல்லாம் இருப்பாங்க. அதனால் அவங்க யாரை தங்களோட கூப்பிட்டுருக்கணும்னா வேல் வச்சு கத்தி வச்சிருக்கிற போர் வீரர்கள் அவங்களுக்கு கொண்டு வரணும். பாதுகாப்பு பாடி கார்ட்ஸ் கொண்டு வரணும். அப்புறம் வேலைக்காரர்கள் அவங்களுக்கு சமையல் செய்து கொடுக்குறது வேலைக்காரர்களையும் கூப்பிட்டுருணும். அப்போ அவங்க இல்லாமல் இவங்களாம் வர முடியும். ஆக சரி, இவங்கெல்லாம் வர்றாங்க.
அவங்களுடைய கருத்துப்படி, விசேஷமாக எலிபாஸுடைய கருத்துப்படி, எலிபாஸ் எலிமொழி இளையவன் நம்ம அவர் யாருன்னா எலிகு அல்ல எலிபாஸுடைய கருத்துப்படி, எலிபாஸுடைய கருத்துப்படி என்ன சொல்கிறேன்னா, யோபு நீ நீதி தவறி நடத்த, என்ன சொல்றாரு, நீதி தவறி நடத்த. கடவுள் ஒரு நாளும் நீதிமானை சோதிக்க மாட்டார். அவனுடைய கருத்து. ஏன்னா நீ நீதி தவறினால் உன் செல்வங்களை எல்லாம் இழந்து போனாய். உன் செல்வங்களை இழப்பதற்கு காரணம் என்ன? நீ நீதி தவறி போனாய் அப்படின்னு ஒரு பாரம்பரிய பகுத்தறிவை வைத்து அவன் பேச ஆரம்பித்தான். அது மாத்திரம் இல்லாமல் அவன் பிரச்சனையை புதுப்படியாக்கியவன். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரணும்னு ஒரு 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 விளக்கத்தையும் அவன் சொல்கிறான். அதுக்கான பரிகாரத்தை அவன் சொல்கிறான். ஸோ இது ஒரு பொருத்தமற்ற பிரசங்கமாக மாறிடுது. ஏன்னா பொருத்தமில்லாத ஆட்கள் யார் பிரசங்கம் பண்ணாலும் அது பொருத்தமற்றதை கொடுத்து. இப்போது இவனை பற்றி படிக்கும்போது, இவன் இந்த எலிபாஸ் பற்றி படிக்கும்போது, இவனுடைய பேச்சை வச்சு நம்ம பார்க்கும்போது, இவன் ஒரு சன்மார்க்கன். இவன் ஒரு சன்மார்க்கன். சரி, சன்மார்க்கம் என்ன? சன் ப்ளஸ் மார்க்கம். சன்மார்க்கம், துன்மார்க்கம். சன்மார்க்கம், துன்மார்க்கம். சன்மார்க்கம்னா நல்ல வழியை நடக்கிறவர்கள், தூய்மையான வழியில் நடக்கிறவர்கள் என்பது பொருள். துன்மார்க்கம்னா துஷ்டத்தனமாக நடக்கிறவர்கள், கேடான வழியில் நடக்கிறவர்கள். சரி, கத்தோலிக்குன்னு சொல்கிறீங்களே, என்ன தேவதூதர்களுக்கு கத்தோலிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? தேவதூதர்களுக்கு கத்தோலிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? சம்மனசு. கபிரியல் சம்மனசு, மிகாவேல் சம்மனசு அப்படின்னு சம்மனசுன்னு வச்சுருக்காங்க. சம்மனசுன்னு என்ன? நல்ல மனம் படைத்தவர்கள். துன்மனசு பிசாசு. உங்கள் கேத்தலிக் பைபிள் எப்படி தானே இருக்கு? முன்னாள் கேத்தலிக் பைபிள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஆக இவன் சன்மார்க்கத்தை சேர்ந்தவன். சன்மார்க்கம்னா சமமான மார்க்கம், சமமான மார்க்கம் அல்ல, சரியான மார்க்கத்தை பின்பற்றப்பட போல். இவன் நிறைய படிச்சிருக்கான் போட்டிருக்கு அந்த நாட்கள். அதனால் அவன் அவனுடைய கல்வி அறிவை பொது அறிவாக மாற்றிடுறான். அதனால் 5:17 யோபு 5:17 ஒரு வருஷம் 1-7 வரைக்கும் படிப்பாங்க. 5:1-7 வரைக்கும். யார் படிக்கிறீங்க? நான் படிக்குமா? இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? சரி, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னால இப்போது கூப்பிடும் யாரை சொல்கிறாங்க? யார் அந்த இது யார் கூப்பிட்டு சொல்கிறாங்க? கடவுளை சொல்கிறோம். யோபே, நீ இப்போ கடவுளை கூப்பிடு. நீ கடவுள்னு சொல்கிற, அந்த கடவுளை இப்போ கூப்பிடு. அப்புறம் கோபம் நிர்மூடனை கொள்ளும், பொறாமை புத்தியுள்ளவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். என்ன செய்ய பாருங்க.
அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். இப்போ யார் சொன்னாலும் தெரியுங்களா? எந்த புள்ள வேப்பத்து மாதிரி யோபுத்தினுடைய உன் பிள்ளைங்களாம் செத்து போனாங்களா? என்ன சொல்கிறான்? உன் பிள்ளைங்களாம் செத்து போனாங்க தான் சொல்கிறாரு. அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்பு வைப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். வீட்டு வாசலுக்குள்ளேயே எல்லாம் இடி விழுந்து நொறுக்கப்பட்டாங்களா? அதனால நீ துன்மார்க்கமாக நடந்திருக்க. அவனுடைய தீர்ப்பு படியே. பசித்தவன் அவன் விளைச்சலை உட்செடிகளுக்குள்ளும் இருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். தீங்கு ஒரு நிமிஷம், இது யோபுக்கு சொல்றது. ஏன் தெரியல, அவன் ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்றான். அந்த ஆலோசனையில் குச்சி காமிக்கிறான். ஏன்னா யார் அவனுடைய வேலையை ஆடு வேலையை ஓட்டிட்டு போனாங்க? யோபு. அவங்க யாரு? அதை படிக்கிறோமே. பரிகாரன் அவன் ஆஸ்தியை ஒரு நிமிஷம். கல்தேயர் சபையரும் சபையரும். அப்போ அதுதான் சொல்றாரு. படிங்க. தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. எப்பா தீங்கு தானே வர்றதில்லப்பா, கவனிச்சுக்கோ. தீங்கு வர்றது அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். இது 7 வரைக்கும் வாசிக்கணும். அவன் சொல்ற நானும் தேவனுங்கிறான். இப்போ இவன் இங்கே இதெல்லாம் நடந்த தேவனுடைய திட்டங்கள் அவன் தெரியாம அவன் பாட்டுக்கு அவன் மேலே என்ன சொல்ற திருப்பி சொல்லிட்டே இருக்கிற. அவனுடைய அறிவை வச்சுட்டு உனக்கு வர்றதெல்லாம் என்னவா இருக்கு? ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கோம். அது அவனுக்கு தெரியாது. இந்த தேவன் அவர் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுப்பார் என்று அவனுக்கு தெரியாமல் அப்படி சொன்னான். 15வது அதிகாரம் 2வது வசனம். பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் இந்த 15வது அதிகாரம் யார் ஆரம்பிக்கிற பிரசங்கம்? எலிபாஸ் இங்கே முதல் பிரசங்கம் முடிச்சு 2வது பிரசங்கம் பண்ணுறாரு இல்லையா? 2வது வசனத்தில் அவர் சொல்ற பாருங்க. 2வது வசனம், ஞானமான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்கிக்கலாமோ? இப்போ சொல்றான், நீ நீதிமான் அல்ல, நீ நீதிமான் அல்ல என்கிற கணக்கில் வருது. ஞானவன் அல்ல, நீ ஞானம் நிறைந்தவனாகவோ அறிவுள்ளவனாகவோ இல்லை. நீ என்ன பண்ற? சும்மா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற. சரி, அடுத்து 14வது வருஷம் பண்ணுவேன். 14 வருஷமா படிக்கல. மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் நீதிமாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அதனால நீ யார் இல்லை? நீ நீதிமான் அல்ல, நீ பரிசுத்தவான் அல்ல. இன்னொரு வருஷம் படிக்கலாமே. 20வது வருஷம். துர்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கோ அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. 27வது வருஷம். அவன் முகத்தை கொழுப்பு மூடி இருக்கிறது, அதிவயது தூசி விட்டு இருக்கிறது. 5:31. வழி தப்பினவன் மாயையை
நம்புவானாக. ம். நம்பினால் மாயை அவனை பலனாயிருக்கும். 15:34. மாயக்கண்ணின் கூட்டம் பரிதானம் வாங்கினவர்கள் கூடாரங்களே அக்னி குச்சி. அப்போ சொல்றது லஞ்சம் வாங்கியிருக்கா ஜோபு, நீ என்ன வாங்கியிருக்க? லஞ்சம் வாங்கியிருக்க. இப்போ சொல்கிற குற்றங்கள்லாம் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க இங்கே இருந்து பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா? ஆனால் உண்மையில் அது இல்லைங்கிறத பிற்காலத்தில் உணர வைக்கிறாரு. முதல் பிரச்சனை வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து என்ன வாங்கியிருக்க? பரிசுத்தவான் அல்ல. நீ முதல்ல நீ பரிசுத்தவான் அல்ல. ரெண்டாவது நீ துன்மார்க்கமாக நடந்திருக்க. மூன்றாவது நீ வழி தப்பி போயிருக்க. நான்காவது சொல்கிற நீ லஞ்சம் வாங்கியிருக்க. அப்புறம் மாய்மாலக்காரன். ஆக நீ எப்படி உன்னை நீதிமான் என்று சொல்கிறாய் என்ற கருத்தை சொல்கிறார். ஸோ 22வது அதிகாரத்தில் அதே மாதிரி யோக கூட்டப்படுத்துகிறோம். 22வது அதிகாரம் பாருங்க. இது 3வது ரவுண்ட் நினைக்கிறேன். நீர் நீதிமானாய் இருப்பதினால் இது 3 ரவுண்டு, ஒவ்வொருத்தரும் 3 ரவுண்டு பேசுகிறாங்கல்ல. இதில் 3வது ரவுண்டு, 3வது ரவுண்டில் 22வது 3வது ரவுண்டு வந்துச்சா? பாருங்க என்ன சொல்கிறாரு. நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? எப்பா நீ நீதிமானுங்கிற உன்னால் ஏதாவது லாபம் இருக்கான்னு இன்னைக்கு அப்படிதான் நம்மளை கேட்குறாங்க. நீ விசுவாசிக்கிற பெருசுவானுங்கிற அடுத்தவங்க கேட்கறத விட கிறிஸ்தவர்களே முழுக்களை கேட்கிறாங்க. உண்மைதான் இல்லை? ஸோ கவனமாக பார்க்கணும். ஸோ என்ன சொல்கிறாரு 22வது அதிகாரத்தில், நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ? அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா ஐயா? அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஸோ சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ நல்ல லஞ்சம் வாங்கியிருக்கியா? ஏற்கனவே சொல்கிறாரு லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு. லஞ்சம் வாங்கியிருக்கேன் 22ல் 5லிருந்து 10 வரைக்கும் படி. உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ? முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர், தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. நீர் தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரகசியம் பாவம் செஞ்சு முடி அப்படிங்கிற ஒரே கடவுள் பார்க்கல. என்ன உனக்கு இந்த நிலைமை வர்றது காரணம் நீ கடவுள் பார்க்கலன்னு சொல்லி இந்த அநியாயெல்லாம் செஞ்சுட்ட. ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் நீ என்ன பண்ணிட்ட? உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்களுடைய பொருளெல்லாம் நீ கொள்ளடிச்சிட்டேங்க.
என் மேலேயும் உங்கள் மேலேயும் இப்படி யாராவது சொன்னாங்கன்னா நம்முடைய ரத்தம் குதிக்குமா இல்லையா? குதிக்குமா இல்லையா? செய்யாத தப்பு செய்கிறேன்னு சொல்லுவோம். வேதனை இருக்கும், அந்த இடத்துல நம்ம திருப்பி பேசக்கூடாது. இல்லை ஏம்மா, தாங்க முடியாது. இல்லைம்மா, புரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ಮೊಗಳೆ ಚಿತ್ತಿ ನಾನು ಸಾಧಿ ಹೋಗಲ್ಲ ஆறு சொல்லுவாங்க. பேசிட்டு இருக்கும்போதே வாயிலே ஒரு எங்க வீட்டில் ஒரு 2 வார்த்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக போட்டாலே நம்முடைய நிலைமையை இழந்து என்னென்ன பேசிடுறோம். யோகா கேட்டுட்டு மனுஷன் சும்மா இருந்தாங்கன்னா பதில் கொடுக்குற வேறு, அதை நம்ம படிக்க போகிறோம். யோபு என்ன எப்படியெல்லாம் பதில் கொடுத்தாருன்னு நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி சொல்லணும், அதாவது ஏதாவது ஒரு காரியம் சொல்லலாம், அதுக்கு இப்படியே சொல்லுவாங்க. நீ விதை வீட்டில் இருந்து எல்லாத்தையும் கூடி அவங்களுக்கு வளர்ச்சி வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்ட, அநியாயம் செஞ்சுட்ட, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க அவங்களுடைய சொத்தை நான் அபகரிச்சிட்ட, கிட்டத்தட்ட தான் தண்ணி கூட கொடுக்காம அந்த பிள்ளைங்களை நீ அநியாயம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்குதாங்க. அண்ணன் தம்பிகள் பேசும்போது அப்படியெல்லாம் வருதில்ல. நீ நீ அத்தி பார்த்தியா, நீ எவ்வளோ சம்பாதிச்சிய, உங்கள் அக்கா போய் பார்த்தியா, அக்காவை பார்த்து கொடுத்தியா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி நம்மளே நம்ம குடும்பத்தில் பேசுகிறோம்ல. நீ உன் மகனையும் பார்க்கல, மகன் உன்னை பார்த்தானா, ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மருமக அழுதாயா, மருமக அழுதுறா, என்கிட்ட போய் அதை படுத்துட்டு இருப்பாங்க. அது சொல்லுவோம், மருமக அழுகுறாங்க. உன் பேரப்புள்ள போடுற சத்தத்தை பார்த்தா நீ எல்லாம் இருந்து என்ன, உன் பேரப்புள்ள நீ ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறதுன்னு கற்றுதுங்கிற உண்மையா? எதுக்கு அழுதுச்சு கூட தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த மனுஷன் வாயை மூடிட்டு பொறுமை காட்டாருன்னா அதை விட, அதனால தான் பைபிளில் சொல்லுது, யோபை போல பொறுமைசாலி இல்லவே யோபை பொறுமைசாலி. 2வது பேச்சு போகுமா, 2வது பில்தாத். ஏன்னா இதே சொல்லிட்டோம்னா அடுத்த கிளாஸ் போக முடியாது. பில்தாத் பார்ப்போம். பில்தாத் யார்? வாக்குவாதத்தின் மகன். யாரு? வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட், சன் ஆஃப் ஆர்கியூமெண்ட். அவங்ககிட்டலாம் பேசி தீர்க்க முடியாதுங்க, அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். 2வது பையன் நண்பன் பேர் இல்லையா? பில்தாத். பில்தாத். பில்தாத் 8வது அதிகாரம், 18வது அதிகாரம், 25வது அதிகாரம், 3 அதிகாரங்களை பேசியிருக்கான். இவன் எலிபாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பேசியிருக்கான். 8வது அதிகாரம், 8வது அதிகாரம், 18வது அதிகாரம், 25வது அதிகாரம். ஸோ இதில் வந்து கோரை பொருளுக்கு யோபு அவன் ஒப்பிட்டு சொல்கிறான், நீ ஒரு கோரப்புள்ளடா. கோரப்புள்ள பார்த்துருக்கோங்க, யாரு கோரப்புள்ள பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் கோரைப்புல். ஸோ ஒரு மனுஷன் என்ன கிரியை செய்தானோ அதனுடைய பலனை அடைவான்ங்கிறது பொதுவாக உலக நீதி இல்லையா? அப்படிதானே? நீ நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்து தீமை வரும்.
அதனால் யோபுக்கு வந்த தீமை எல்லாம் அவன் செய்த தீமையினால வந்தது இல்லை, அவன் செய்த நன்மை ஒன்றும் இல்லை. அதனால் யோபிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை. யோபு ஒருத்தருக்கும் நன்மை செய்யலைங்கிறது அவனுடைய வாதம். என்ன நல்லது செய்தால் அவன் நல்ல கிரியை செய்திருந்தால் நற்பலன் அடைவான். ஸோ யோபுடைய குமாரர்கள் பொல்லாப் செய்திருக்கிறார்கள் என்று 8:20 படிக்கிறோம். 8:20 படிங்க. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உங்களுடைய வாயை அனுப்பிலும் 8:4 உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்புக் கொடுத்திருந்தாலும் நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபம் பழைய தமிழ். சரி, இப்போ இதெல்லாம் செஞ்ச யோபு செய்தாராங்க. யோபு என் பிள்ளைகள் எங்கே தேவனை தூஷித்து விடுவார்கள் என்று சொல்லி அவங்க பண்டிகை அவங்க வீட்டில் விருந்து பண்ண உடனே முதல் வேலையா பலி கொடுத்து அவர்களுக்காக வேண்டிக் கொண்டான். இப்போ 7 சகோதரர்களும் 3 சகோதரர்கள் இல்லையா? அப்போ 10 பேர் 10 நாளைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் விருந்து நடக்கும். யாரும் அவங்க வீட்டில் விருந்து சாப்பாடு செய்யலைன்னு இருக்கிறேன். என்ன செய்வாங்க? இந்த 10 நாளைங்க அடுத்து என் வீட்டிலடா அப்படின்பா, அடுத்து என் வீட்டில் வந்துருங்கம்பாங்க. 10 பேருடைய வீட்டுக்கும் போவாங்க. பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வேலைக்காரர்கள் எல்லாரும் போவாங்க. எல்லாரும் போய் அங்கே குடிச்சு வெறிச்சு இருப்பாங்க. குடிச்சு வச்சு நம்ம அந்த அர்த்தத்தில் இல்லை, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அங்கே கூட யோபுக்கு பயம் என்னென்னா, எப்பா இந்த பசங்க போயிருக்காங்க எங்கே ஓவராக இதை குடிச்சிட்டாங்க, என்ன திராட்சை ரசம் குடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஏதாவது கேடு உண்டாக்கிறோம். வாயில் வராத வார்த்தைகள் எதாவது வந்தாலும் வந்துடும். அதனால் அவங்களுக்கு நம்ம வருந்துறேன்னு சொல்லி இது பண்ணிப்போம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கூட்டத்தில் தான் ஓரங்கத்திங்கிட்ட பிரச்சனை இல்லையா? ஓரங்கத்திங்க தெரியுங்க, சக்காலத்தில்மா சக்காலத்தில் மச்சின்ச்சியா மச்சின்ச்சி தம்பி இந்த ஓரத்திங்கிறது தான் சரியான வார்த்தை. அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்களே, என்னதான் அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க வர்ற பின்னணியெல்லாம் பொறுத்து இல்லையா? யார் யார் எந்த பின்னணியில் வர்றாங்களோ அதை பொறுத்து என்ன வரும்? இந்த பிரச்சனை வரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அது பிரச்சனை வரும், மச்சன்களுக்குள்ளே பிரச்சனை வரும். வாய் தவறி ஏதாவது ஒருத்தர் ஏதாவது சொன்னாலே பிரச்சனை வரும். அங்கே இருக்கிற பிள்ளைகளாலே பிரச்சனை வரும். நான் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். அதில் பசங்க சண்டை போட்டுருக்காங்க. இந்த மாதிரி இந்த அண்ணன் தம்பி வீட்டில் தான் இவன் அவன் நடிக்கிறான், இவன் நடிக்கிறான். அப்புறம் அவங்க உன் பையனை என் பையனை அடிச்சேன்னு அவங்க அடிக்க போக, இவன் உன் பையனை என் பையனை அடிக்க போகிறாங்க அடிக்க போக, இவங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது இவங்க 2 பேரும் கழுத்தில் கை வச்சுக்கிட்டு வெளியே போய் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பசங்களாலேயும் என்ன வரும்? பிரச்சனை வருமா? நம்ம வீட்டில் நடக்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எப்படியும் உருவாகலாம். அப்போ அதில் அவன் சொல்கிறான், இதனால தான் பிரச்சனை வந்துருக்குங்க. படிங்கம்மா படிச்சுங்களா? ஸோ சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நீ மனம் திரும்பு,
எல்லாத்துலேயும் நாலுலேருந்து 6 வரைக்கும் படிச்சிங்கன்னா மன திரும்பல் பற்றி ரொம்ப முக்கிய சொல்வார். படிங்க. எத்தனாவது? 8வது அதிகாரம் 4லேருந்து 6 வரைக்கும். பிள்ளைகள் அவர் விரோதமாய் பாவம் செய்திருந்தார்கள். அவர்களுடைய பாதத்தின் ஆதுணைக்கு அவர்களே அவர் ஒப்புக் கொடுத்திருந்தாலும் நீ தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்திருந்தால் சுத்தமும் சமயமான அப்படி இருந்தாலும் அப்போது அவர் உமக்காக விழுந்து நீதியுள்ள உங்களுடைய வாசஸ்தலத்தை சாங்கோபங்கமாக சரி, அந்த சாங்கோபங்கமாகங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் என்னங்கிறது நான் ஈவினிங் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஆச்சா? ரைட். இப்போது என் கூட 18வது அதிகாரத்துக்கு வாங்க. 18வது அதிகாரத்தில் 5லேருந்து 6 வரைக்கும் படித்தோம்னா அங்கே திரும்பவும் இந்த மனுஷன் பில்தாத்து சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய விளக்கு. 8வது அதிகாரத்திலேயே சொல்கிறாரு மனம் திரும்ப சொல்லி இல்லையா? இப்போ 18வது அதிகாரத்தில் 5, 6 சொல்கிறாரு மனம் திரும்பணும். படுங்க. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிழ்ந்து போம், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடன் அணைந்து போம். அதனால மனம் திரும்பும். அதனால நீ மனம் திரும்பும். ஸோ இவங்க எல்லாருடைய கருத்துப்படி நம்ம மற்ற பற்றி எடுத்து படிப்போம். இவங்க எல்லாருடைய கருத்துப்படி யோபு பயங்கரமாக பாவம் செய்திருக்கான். யோபுடைய பிள்ளைகள் பயங்கரமாக பாவம் செய்திருக்காங்க. அதனால எல்லாரும் மனம் திரும்பணும். அவன் மனம் திரும்பாமல் ஒன்றுமே நடக்காது. அதனால அவன் மனம் திரும்பணும். ஸோ இப்போ பிள்ளைகளால் இறந்துட்டாங்க. பிள்ளைகள் மனம் திரும்ப வழி இல்லை. இப்போ யார் தான் மனம் திரும்பணும்? யோபு மனம் திரும்பணும். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நோய்கள் போக நீ மனம் திரும்பணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த கருத்தின் அடிப்படையில் நம்ம யோபுவை துன்மார்க்கனாக இவர் சித்தரிக்கிறார். துன்மார்க்கம் செய்ததுனால நீ எங்களுடைய நண்பர் தான், அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான கேள்வியும் இல்லை. ஆனால் நீ மனம் திரும்பணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. ஒருவேளை அவங்க நம்ம பழமொழி சொல்லியிருப்பாங்களோ, என்னன்னு நெருப்பில்லாமல் போயாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ தெரியல. நெருப்பு இல்லாமல் புகையாது. காரியம் நீ மனம் திரும்பாது, நீ பாவம் செய்திருக்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதும், எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதும், நொந்த என்ன வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சதுமா இருந்தாங்க. ஸோ இந்த புஸ்தகத்தை படிக்கிறவங்களும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம படிச்சுக்குவாங்க. அது என்னன்னா, தேவன் ஏன் நீதிமானை தண்டிக்கிறார்? அதனுடைய முடிவிலே நன்மையை தருவதற்காகவே இந்த சோதனையை சகிக்க ஆண்டவர் பலம் தருவாரா இல்லையாங்கிறதை அறிவதற்கு. ஆக சுருக்க சொல்லி நீதிமான் துன்பப்படும் பொழுது வேதம் சொல்றபடி யோபை போல பொறுமையை காத்து கொண்டார். நாமும்
நீங்கள் புரியல. கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இன்றைய கிளாஸை பற்றி சொல்லுங்கள், சொல்லிட்டு ஜாபம் தேவதூதர்கள் நமக்கு இருப்பாங்க, தேசத்திலும் இருப்பாங்க, ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ளும் தேவதூதர்கள் இருப்பாங்க, துஷ்டதூதர்களும் இருப்பாங்க அப்படின்றத நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். இந்த தேவதூதர்கள் நமக்குள்ளதே எப்படினாலும் நல்ல தூதர்களும் இருப்பாங்க, துஷ்டதூதர்கள் நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் அதை பொறுத்து. நம்ம தேவனோடு இருந்தால் தேவனோடு இருக்கணும். அந்த இதை எங்களுக்கு சிந்திக்க வச்சது. வெரி குட், வெரி குட். இந்த யோகு படித்ததுலேருந்து முக்கியமாக புரிஞ்ச மனசை தொட்ட 2-3 பாயிண்ட்னா, யோகு நிதானமானவன், அது அடுத்து வந்து சன்மார்க்கன். சன்மார்க்கன்னா எனக்கு மீனிங் தெரியாது, நல்லா புரிஞ்சிருச்சு. ப்ளஸ் இது ஒரு உரையாடலின் புத்தகம். அடுத்து நமக்கும் தேவதூதர்கள் போன வாரமே சொன்ன மாதிரி தேவதூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பக்கத்தில் நம்மளோடய இருக்கிறாரு அப்படிங்கிறது. அடுத்து வந்து இந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் எலிவாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அவங்க யோகு வந்து ரொம்ப நீந்திச்சு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுது. அந்த உரையாடல் லைனாக நமக்கு ஆரம்பத்தில் தேவனோட இருந்த உரையாடல், தேவனும் சாத்தானும் இருந்த உரையாடல், அடுத்து அந்த உரையாடல் லைனாக நமக்கு அப்படி புரியுது, கிளியராக இருந்துச்சு. யோக ஒரு உரையாடல் இருக்கலாம். முதல்ல வந்துட்டு முதல் உரையாடல் வந்துட்டு சாத்தானுக்கும் தேவனுக்கும் சொன்னாங்க. அடுத்தது வந்துட்டு அவருடைய பணியாளர்கள் அவரோட நெகட்டிவான மெசேஜஸ் சொன்னாங்க. அடுத்ததான் வந்துட்டு அவரோட மனைவி அவரோட பாடத்தை கேட்கல, உங்களுக்கு இது அப்பீலா இருக்குது. எனக்கு அப்படி இல்லையா? அப்போ நம்ம நீதிமானா இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் சோதனைக்குள்ள வந்தாலும் நம்ம சகிப்புத்தன்மை இருக்கும்போது ஆண்டவர் தனியாக நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. 7 குமாரர்களும் மறிச்சு போயிட்டாங்க, 3 குமாரத்தையும் மறிச்சு போயிட்டாங்க. பேர குழந்தைகள், உடைமைகள், சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த மனைவி உயிரோட வச்சிருக்காரு. குறை சொல்ற இல்ல, அது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஜீவனை விட யோசிக்கிறாரு. என்ன செய்யுது? இந்த சோதனை எல்லாத்துல விட அந்த மனைவியோட சோதனையே பெருசு. மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க, மற்ற இடத்துல எல்லாம் நீ எவ்வளவு தூஷிச்சிருப்பாங்களோ தெரியாது. ஆனா முடியும்போது அவன் மூலியமா தான் ஒரு சந்ததிகள் பிறக்குது. 2 ரேட்டத்திலையும் ஆசீர்வாதம். நீதிமானா இருக்காரு அப்படின்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருக்காங்க. அது இல்லாம இது 3 வாரமா தொடர்ந்து பார்த்தனால அது வந்து ஒரு பிக்சர் மாதிரி மைண்ட்ல ஃப்ரேம் ஆயிடுச்சு. அது இல்லாம நீங்க பொறுமையை கத்துக்கணும், அவரை போல சகிப்புத்தன்மை கத்துக்கணும் அப்படின்றதும். ஏன்னா எவ்வளவு துஷ்ட வார்த்தையும் பேசினாலும் நம்ம வந்து ஆண்டோட பிள்ளைங்க, முடியாது, அதான் முடியாது. நான் நிறைய துஷ்ட வார்த்தை கேட்டிருக்கேன். அப்போ எவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தனோ அந்த காரியத்துல அந்த 2 பேரையும் ஆசீர்வதித்து கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல கோவப்பட்டனோ அதுல வந்து தோல்வியும் சந்திச்சிருக்கேன். அப்ப எனக்கு இதுல வந்து இன்னும் பொறுமையா இருக்கிறத கத்துக்கிறேன். ஒவ்வொரு தேவதூதர் கொடுத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாத்தான் இருக்கணும். இந்த சைடு அவன் எடுத்தா நம்ம இந்த சைடு போகணும். என்னை குட்டுகிறான், என்னை குட்டுகிறான். என்ன பண்ணுங்க? ஆஃப் பண்ணி பாஸ் பண்ணுங்க. இதுவா? இது